சீவேஜ் மேன்ஹோல்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தர் நெருப்பை கொளுத்தி போடுறாரு, அதுவும் தகன்னு எரிய ஆரம்பிக்குது. இது ஏன் அப்படிங்கிற காரணம் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இந்த மாதிரி சாக்கடையில் போய் கலக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளில் நிறைய மக்கி போகக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மக்கி போகக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையுமே பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரியான நிறைய நுண்ணுயிர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு மக்கி போக வைக்கும். அப்படி அது மக்கி போகும்போது கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அமோனியா, முக்கியமாக மீத்தேன் இந்த மாதிரியான வாயுக்கள்லாம் வெளியாகும். அந்த வாயுக்கள் தான் நமக்கு அந்த சாக்கடை பக்கத்தில் மோசமான வாடை வருது இல்லையா, அந்த வாடையையும் அது ரொம்ப சுலபமாகவே தீப்பிடிக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால தான் நெருப்பு கொளுத்தி போடும் போதே அது எரிய ஆரம்பிக்குது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாயு. ஆனால் இந்த மாதிரி சாக்கடை கழிவுகளில் இருக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிர்கள் ஆக்சிஜன் இல்லாமலே உயிர் வாழும். அது எல்லாத்தையுமே ஆனரோபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாக்கடை கழிவுகள் மாதிரி இடத்துல ரொம்பவே கம்மியான ஆக்சிஜன் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த ஆனரோபிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வாழும். இந்த மாதிரி சீவேஜ் மேன்ஹோல்குள்ள நாம நெருப்பு கொளுத்தி போடுமா, பார்க்க நல்லா இருக்கே அப்படிலாம் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. அது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா யாருமே அதை ட்ரை பண்ணாதீங்க. இவ்வளோ ஆபத்தான, இவ்வளோ மோசமான வாடை வரக்கூடிய இந்த மாதிரி மேன்ஹோல்ஸ்குள்ள தான் நிறைய மனிதர்கள் இன்னைக்குமே இறங்கி வேலை செய்யறாங்க. அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அவலமான நிலை. அந்த நிலை மாறணும் அப்படின்னு நான் மட்டும் இல்லை, நீங்களுமே கண்டிப்பா அதை நினைக்கிறீங்கன்னு நம்புறேன்.